Hi students, class 10, exercise number 3.18, question number 11. If A is matrix A, B, C, D is given and I, the identity matrix is 1, 0, 0, 1 is given, show that A square minus of A plus D into A is equal to BC minus AD into I2. Here I2 is the order of the matrix, identity matrix, the same I is equal to order of the matrix is 2. That is 2 by 2 matrix, which is the identity matrix. Let's see that LHS side first. Here LHS is A square minus of A plus D into A. We know that when we have square means how you write this A into A. That is the A square, right? So here also we are going to write it in the form of A into A minus of A plus D into A. So the matrix A is multiple with again A minus of A plus D is multiple with the matrix A, right? A matrix is A, B, C, D. Again A, B, C, D minus of A, B, A D into A, B, C, D. Now we want to multiple in that matrix. Here it is in the 7-step form. The row is multiple with this column, right? Row should be multiple with this column. The first row with first column. A into A is A square plus B into C is BC, right? And then first row with the second column. A into B is AB, B into D is BD, right? And then second row with first column. C into A, AC or CA, right? Plus D into C is CD or DC. Second row with second column. C into B is BC plus D into D is D square minus, suppose it is here any number means 4 ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் உள்ள எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, அதே மாதிரி இந்த சேம் டேர்மை எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். A plus D into A plus D into B, A plus D into C, A plus D into D. ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். என்ன நம்பர்ஸ் எது கான்ஸ்டன்ட் நம்பர் இருந்துச்சு அது உள்ள பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே சேம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் இட் இஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் BC AB plus BD, here AC plus CD, BC plus D square minus, see here that A should be multiple with each and every term. In the A வை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா ரெண்டு டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ணோம். A into A is A square plus A into D is AD, right? B உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றேன். A into B is AB plus B into D is BD. Here also the same. A into C is AC plus C into D CD. இந்த D உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். AD plus D square. Now this matrix and this matrix should be subtract, right? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So A square plus BC இது மைனஸ் இங்கெல்லாம் ப்ளஸ் டேர்ம் இருக்குது, சரிங்களா? இந்த டேர்மை மைனஸ் பண்ணும்போது A ஸ்கொயர் மைனஸ் AD ப்ராக்கெட் வரும், சரிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்க. தட் ஷுட் பி A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் ஆஃப் ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டு டேர்மு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் AD. அப்போ ரெண்டு இடத்துல என்ன வரும், மைனஸ் சிம்பிளாக மாறிடும். நான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட் படி டைரெக்டாக எழுதிக்கலாங்க. AB ப்ளஸ் BD, இங்கே மைனஸ் AB மைனஸ் BD, சரிங்களா? இங்கே AC ப்ளஸ் CD மைனஸ் AC மைனஸ் CD. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே BC ப்ளஸ் D ஸ்கொயர், இது மைனஸ் AD மைனஸ் D ஸ்கொயர், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இஸ் ஈக்குவல் டு, இதில் எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இங்கே ஒரு ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா
அப்போ பிசி மைனஸ் ஏடி மட்டும் வருமா? இந்த டேர்மில் பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல், ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி ரெண்டுமே கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0. இங்கே ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி ரெண்டுமே கேன்சல், ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எல்லா டேர்மே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 0. இங்கே ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டுனா ரிமைனிங் டேர்மு பிசி மைனஸ் ஏடி. சரிங்களா? இதிலிருந்து இதை காமனாக எடுக்கலாம் பாருங்கள். இதிலிருந்து பிசி மைனஸ் ஏடி 0 இருக்குது. இது பிசியை மைனஸ் ஏடியை காமனாக வெளியே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். பிசி மைனஸ் ஏடியை காமனாக வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். இது வெளியே கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 1, இங்கே 0, இங்கே 0, இங்கே 1. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாருங்கள். பிசி இன்ட்டு 1 இஸ் பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 1 இஸ் பிசி மைனஸ் ஏடி, பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னோம், I2ன்னு சொல்லிடணும். சரிங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். therefore this term BC minus AD into I2, order is 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனால் I2ன்னு சொல்லியிருக்கோம். therefore A square minus of A plus D into A is equal to BC minus AD into I2. hence proved. சரிங்களா? Thank you students.